இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுபாவின் செலவு வந்து அவளோட வருமானத்தில் வந்து 20%. அவளோட செலவு எவ்வளோனா 20%. அடுத்த மாசத்துல வந்து அவளோட வருமானம் வந்து 20% அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் அவளோட சேமிப்போட அளவு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா சுபாவோட செலவின் சதவீத அதிகரிப்பை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நம்மளோட இன்கம் இருக்கு இல்லையா, நம்மளோட வருமானம், நம்மளோட செலவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. வருமானம் அப்படின்றது நமக்கு எப்போவுமே வந்து 100x தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20x. அப்போது நம்மளோட வருமானத்திலேருந்து செலவை கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு அதான் சேவிங்ஸ். அப்போ 100xலேருந்து 20x கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 80x அப்படின்றது நம்மளோட சேமிப்பு. ஸோ இப்போ புதுசாக வந்து இப்போ நியூ இன்கம் என்ன இருக்குது அப்படின்னா 20% அதிகரிச்சிருக்கு. இதுலேருந்து 20% அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 100ல் 20% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 120x. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவளோட சேமிப்பு வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேமிப்பு அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த 80x அப்படியே இருக்கும். அப்போ 120xலேருந்து நீங்கள் 80x கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 120லேருந்து 80 கழிச்சோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 40x கிடைக்கும். இப்போ சுபாவின் செலவின் அதிகரிப்பு எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இங்கே உள்ள செலவு எவ்வளோனா 40x. அப்போ வந்து அவளோட புதுசாக உள்ள செலவு வந்து 40x. இதுலேருந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் பழசை கழிச்சுக்கோங்க. அப்போ 40x - 20x டிவைடட் பை எப்போவுமே ஓல்டு இதில் தான் எடுக்கணும் நம்ம வந்து அது சதவீதம் கண்டுபிடிக்கும் போது. ஸோ அப்போ 20/20 × 100 வந்து என்ன வரும் அப்படின்னா 1. அப்போ 100% அப்படின்றது அவளோட செலவின் அதிகரிப்பு.